அனைவருக்கும் வணக்கம். தமிழன் ராஜ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் சிலபஸ் கவர் பண்ணிட்டு வர்றோம். இப்போ முகலாயர்களை பார்த்துட்டு வர்றோம். முகலாயர் இப்போ 12ஆம் வகுப்பில் உள்ள அரபியலும் இந்திய பண்பாடும் என்ற புத்தகத்தில் உள்ள 5வது பாடம் என்னென்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. இந்த பாடத்தில் உள்ள முகலாயர்களை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 5.13 முகலாயர்களின் பண்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. பாபர் என்பவரால் கிபி பொது ஆண்டு, அதாவது 1526ஆம் ஆண்டு இந்தியாவை முகலாய பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. முகலாய பேரரசு எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1526. 1526 முதல் பானிபட்டு போர் நடக்கும். ஃபஸ்ட்டு பானிபட்டு போர் எப்போன்னா 1526. யாருன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் போர் நடக்கும். இதில் பாபர் வெற்றி பெற்று முகலாயர் ஆட்சியை இந்தியாவில் நிறுவியிருப்பார். எந்த வருஷம்னா 1526 1526 1857 வரைக்கும் முகலாயர் ஆட்சி செஞ்சிருப்பார். முக்கியமாக கடைசின்னு பார்த்தோம்னாக்கா அவுரங்கசீப்பு தான் கடைசி முக்கியமான அரசர். அதுக்கப்புறம் 2ஆம் பகதூர் ஷா கடைசி 1857 பெருமுயற்சியில் இருந்திருப்பார். அவரோடைய முகலாயர் ஆட்சி கடைசியாக முடிஞ்சிருக்கும். இதில் இந்த பாடத்தில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க முகலாயர்கள் ஆண்டதற்கான சான்றுகள். ஃபஸ்ட்டு பார்த்தோமாக்க பாபர் எழுதிய சுயசரிதை. பாபர் அவர் தனித்தான சுயசரிதை எழுதியிருப்பார். அதில் அதுக்கு பேர் பாபர் நாமா. பாபர் நாமாவை எழுதினது யாருன்னா பாபர். ஏன்னா அவருடைய சுயசரிதையை அவரை எழுதியிருப்பார். அடுத்து அவரது மகள் குல்பதான் பேகம், அவருக்கு மகள் குல்பதான் மேகம். இவங்க யாருடைய வரலாறு எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோமாக்கு ஹிமாயூன் நாமாவோட வரலாறு எழுதியிருப்பாருங்க குல்பதான் பேகம். அடுத்து அபுல் பாசல் எழுதினது அயனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்கள் அக்பரை பற்றி அறிந்து கொள்ளலாம். அக்பரையும் முகலாயருடைய ஆட்சிகளை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து வெளிநாட்டுன்னு பார்த்தோம் டாவர்னியர், பெர்னியர், மனுச்சி ஆகிய வெளிநாட்டவர்களின் குறிப்புகளை முகலாயரை பற்றி அறிந்து கொள்ள உதவுது. அடுத்து கட்டடக்கலையில் பார்த்தோமாக்க பதேபூர் சிக்ரி, அக்பர் ஏற்படுத்திய புதிய தலைநகரம் தான் அந்த பதேபூர் சிக்ரி. அது ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால், அடுத்து அவர் கட்டிய ஜும்மா மசூதி, டெல்லி செங்கோட்டையா ஷாஜகான் கட்டியிருப்பார் போன்ற கட்டடங்கள் முகலாயர்களை அறிவதற்கான முக்கியமான சான்றாக திகழுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அவனுடைய ஆட்சிமுறைன்னு பார்த்தோமாக்க பேரரசு எனப்பட்ட பரந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்த மன்னர் பாதுஷா என்று அழைக்கப்பட்டார். மன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா பாதுஷா என்று அழைக்கப்பட்டார். அதில் முக்கியமானவங்களை எப்படி அழைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வகீல் யாருன்னா தலைமை அமைச்சர். தலைமை அமைச்சர். அடுத்து திவானி ஆலா, இவர் யாருன்னா நிதி அமைச்சர். அடுத்து மீர்பாக்சின்னா இராணுவ தலைவர். அடுத்து சதர் உஸ் சுடூர், இவர் சமயத்துறை அமைச்சர். அடுத்து கானியை சாமான் அப்படின்னா உயர் அரண்மனை அலுவலர். அடுத்து தலைமை காசினா தலைமை நீதிபதி. இந்த 5ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க பிற அமைச்சர்களை எப்படி இவங்க கீழே பணியாற்றின அவங்க பேரை பார்ப்போம். தரோகோ ஈதாக் சௌஹி, இவர் ஒற்றைத்துறை தலைவர். அடுத்து மீர் ஐ அடிஸ், இவர் பீரங்கி படை தலைவர். அடுத்து மீர் ஐ பஹரி, இவங்க சிறு கப்பற்படை தலைவர். அடுத்து மீர்பார் யாருன்னா காடுகளின் பொறுப்பாளர் தான் மீர்பார். அடுத்து மீர்தோசக் யாருன்னா அவை சடங்குகளின் பொறுப்பாளர் தான் இந்த மீர்தோசக். அடுத்து நிலவரிவாயின்னு பார்த்தோமாக்க முகலாயர் ஆட்சி காலத்தில் 8ஆக பிடிச்சிருப்பாங்க. 8 வகை வருவாய் இருந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோமாக்க 1 நிலவரி, 2வது சுங்கவரி, 3வது அன்பளிப்பு, 4வது அக்கசாலை, 5வது சகாத், 6வது வரிசற்ற மன்சப்தார் சொத்து. அடுத்து உப்பு வரி, கர்கானா. இந்த 8
வரிகளை வந்து 8 வரி வச்சுருக்காங்க முகலாயர் காலத்தில். அந்த 8 வரி என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்கா முகலாய பேரரசின் நில வருவாய் வந்து நில வருவாய் முறையை அக்பர் வரையறுத்தார். நில வருவாய் முறையை வரையறுத்தவர் யாருன்னு பார்த்தோமாக்கா அக்பர். இதில் வந்து ராஜா தோடர்மால் என்ற நில வருவாய் துறையின் ஆலோசனையின்படி சப்தி முறையை செயல்படுத்தியிருப்பார். யார் சப்தி முறையை செயல்படுத்தினது? யார்? அக்பர். அது யாருடைய ஆலோசனையின்படி செயல்படுத்தியிருப்பார்னா ராஜா தோடர்மாலோடைய அறிவுரையின்படி செயல்படுத்தியிருப்பார். அடுத்து வந்து விளைச்சலின் அடிப்படையில் நிலங்கள் வந்து பொலாச், பிரௌதி, சச்சார், பான்சார் ஆகிய 4 பிரிவாக பிரிக்கப்பட்டு வரி வசூல் செய்யப்பட்டது. நிலத்தின் வகையை 4ஆக பிரிச்சிருப்பாங்க, வரியை 8ஆக பிரிச்சிருப்பாங்க. அதையா வச்சுக்கோங்க. ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னா அக்பர். யாருடையதுன்னா ராஜா தோடர்மாலோடைய அறிவுரையின்படி ஜப்தி முறையை உருவாக்கியிருப்பார். அடுத்து படை நிர்வாகத்தில் பார்த்தோமாக்க மன்சப்தாரி என்ற முறையை அக்பர் அறிமுகப்படுத்தப்பட. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினது யார்? இந்த அக்பர் தான். இம்முறையின்படி படைகள் முறைப்படுத்தப்பட்டன. குதிரைப்படை வீரர்கள் வந்து சில்லேஸ்தா எனப்பட்டனர். அடுத்து வந்து முக்கியமான முறை இந்த மன்சப்தாரி முறைன்னு பார்த்தோமா. இந்த மன்சப்தாரி முறையை வந்து எந்த வருஷம் அக்பர் ஏற்படுத்தினார்னா கிபி 1571. இது ஏன் வச்சுக்கோங்க, இது கேட்ட கொஸ்டின். மன்சப்தாரி முறை எந்த வருஷம் ஏற்படுத்தினார்னா 1571. அக்பர் ஏற்படுத்திய படை நிர்வாக முறை மன்சப்தாரி முறையாகும். மன்சப்த் என்ற அரபு சொல்லுக்கு மன்சப்த்னா என்ன பொருள்னு பார்த்தோம்னாக்க தரம் அல்லது தகுதி என்று பொருள். மன்சப்த்னா ஒரு அரபு சொல்லு, அதற்கு என்ன அர்த்தம்னா தரம் இல்லாட்டி தகுதி என்று பொருள். 10 முதல் 10,000 வரையிலான தரவரிசை அடிப்படையில் வீரர்கள் பிரிக்கப்பட்டனர். ஆமாம், நம்ம 11ஆம் வகுப்பாளர் ஜாட் ஜவார்னு பார்த்தோமா. ஜாட் வந்து படை வீரர்களின் எண்ணிக்கையும், சவார் வந்து குதிரை வீரர்களின் குதிரைகளின் எண்ணிக்கையும் அதை குறிக்கும். அடுத்து வந்து சமூக நிலையில் வேணாம். அடுத்து மகளிர் நிலை. மகளிர் வந்து இக்கால பெண்கள் வந்து குழந்தை திருமண முறையால் பாதிக்கப்பட்டனர். விதவைகள் மறுமணம் அங்கீகரிக்கப்படவில்லை. இதுதான் மகளிர் கால நிலை. முகலாயர் காலத்தில் வந்து பெண்கள் வந்து குழந்தை திருமணம் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அடுத்து விதவைகள் வந்து மறுமணம் அங்கீகரிக்கப்படவில்லை. கல்வின்னு பார்த்தோமாக்கு மக்தப், மதரசா என்ற கல்வி நிறுவனங்கள் வந்து இருந்துச்சு. மதரசா வந்து உயர்கல்வி நிறுவனம். மக்தப்னா இது இடைநிலை கல்வி நிறுவனம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க பொருளாதாரத்தில் முக்கியமான நிலை வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. அடுத்து வந்து வாணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் வந்து சேத் மற்றும் போராய் என்றும், உள்நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் பாணிக் என்றும், உள்நாட்டில் ஈடுபட்ட வணிகர்கள் வந்து பாணிக் என்றும். அடுத்து மொத்த தானிய வாணிபத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் வந்து பஞ்சாராக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அதாவது வாணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் சேத் மற்றும் போராய் என்றும், உள்நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் பாணிக் என்றும், மொத்த தானிய வாணிபத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் பஞ்சாராக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஜவுளி ஏற்றுமதியை வந்து சோழ மண்டல கடற்கரையில் முக்கியமாக திகழ்ந்துச்சு. ஜவுளி ஏற்றுமதிக்கு முக்கியமான பகுதின்னு பார்த்தோமாக்க நம்ம சோழ மண்டல கடற்கரை. இது ஏன் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முகலாயர் காலத்தில் ஜவுளி ஏற்றுமதிக்கு சிறந்தது பார்த்தோமாக்க சோழ மண்டல கடற்கரை தான். அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள். டெல்லி, பனாரஸ், சூனார் ஆகிய இடங்களில் அழகிய மட்பாண்டங்களும் குஜராத் பகுதியில் பருத்தி ஆடைகளும் தயாரிக்கப்பட்டன. அதாவது டெல்லி, பனாரஸ், சூனார் ஆகிய இடங்களில் வந்து மட்பாண்டங்களும் குஜராத் பகுதியில் பருத்தி ஆடைகளும் தயாரிக்கப்பட்டன. இவை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடுத்து அக்பர் காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கர்கானாக்கள் என்ற தொழிற்சாலைகள் ஏற்பட்டதாக அபுல் பாசல் குறிப்பிடுகிறார். அபுல் பாசல் யார்? ஐனி அக்பர், அக்பர் நாமா நூலை எழுதினவர். அடுத்து பேரரசு வந்து எவ்வாறு பிரித்திருக்காங்கன்னு பார்த்தோமாக்க பேரரசு வந்து ஃபஸ்ட்டு சுபாக்கள் என்ற மாநிலங்கள். சுபாக்னா மாநிலங்கள். அடுத்து சுபாக்கள் வந்து
சர்க்கார்கள் என்ற மாவட்டமாகவும், அதாவது சுபாக்கள் என்ற மாநிலமாகவும், சர்க்கார்கள் என்ற மாவட்டங்களாகவும், இந்த இதை வந்து அடுத்து என்ன பிரிச்சிருக்காங்கன்னா பர்கானாக்கள் என்ற வட்டம். சுபாக்கள்னா மாநிலம், சர்க்கார்னா மாவட்டம், பர்கானாண்டா வட்டம், இப்படி பிரிச்சிருக்காங்க. யார்? முகலாய பேரரசு. சுபாக்கள் என்ற மாநிலங்களை சுபேதார் என்பவர் ஆட்சி செய்தார். மாநிலத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா சுபேதார். இது ஏன் வச்சுக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து சமயநிலைன்னு பார்த்தோமாக்கா முகலாயர் காலத்தில் இஸ்லாமிய சமயம் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதுபோக வந்து அக்பர் வந்து சமய சார்பற்ற நிலையை பின்பற்றியிருப்பார். சமய சார்பற்ற அனைத்து மதங்களையும் அவர் ஆதரிச்சிருப்பார். அதில் தான் 1563 புனித பயணிகள் மீதான வரியையும், யார்? அக்பர். 1563 யார் இருப்பார்? அக்பர். 1563 புனித பயணிகள் மீதான வரியை ரத்து செய்தார். அடுத்து வந்து 1564 இஸ்லாமியர் அல்லாதோர் செலுத்திய ஜிசியா என்ற வரியையும் நீக்கினார். ஜிசியா வரியை நீக்கினது எந்த வருஷம்? 1564. பார்த்துக்க, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை அந்த புனித பயணிகள் மீதான வரி, ஜிசியா வரி ரத்து இதெல்லாம் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த வருஷங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி 1503 வந்து புனித பயணிகளின் மீதான வரியையும், 1564 இஸ்லாமியர் அல்லாதோர் செலுத்திய வரி வந்து என்னன்னா ஜிசியா வரியை அவர் வந்து ரத்து செய்திருப்பார். அடுத்து இந்துக்களின் பண்டிகையான தீபாவளியின் பண்டிகையை கொண்டாடியிருப்பார். யார்? அக்பர். இந்துக்களிடத்தில் சதிமுறை ஜவஹர் என்ற முறைகளை இந்து பெண்கள் தீக்குளிக்கும் முறை, இந்த சதி ஜவஹர்ல இதை வந்து எதிர்த்திருப்பார். யாருன்னா அக்பர். அடுத்து வந்து முக்கியமானதுன்னு பார்த்தோமாக்க 1575 இபாத் கானா என்ற ஒரு கூடம் ஏற்படுத்தியிருப்பார். அதாவது அனைத்து மதங்களை சேர்ந்தவங்க வந்து அங்கே வந்து கூடி பேசுகிறதுக்காக ஒரு கட்டணம் உருவாகியிருப்பார். அது பேர் தான் இபாத் கானா. அது எந்த வருஷம் உருவாக்குனா 1575. முகலாயர்களில் முக்கியமான அரசுன்னு பார்த்தோமாக்கா அக்பரை பற்றி தான் அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம்லாம் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கொடுத்து இந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக்கண்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். அப்போ 1575 இபாத் கானா என்ற சமய பிரார்த்தனை மற்றும் விவாத கூடத்தை நிறுவினார். அடுத்து வந்து 1579 தவறுபட ஆணையை வெளியிட்டார். வருஷமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1579 தவறுபட ஆணையம். இந்த தவறுபட ஆணையம்னா என்னன்னு பார்த்தோமாக்க இங்கே பாருங்க, பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சமய விவகாரத்தில் மன்னர் தவறு இழைக்க மாட்டார் என்று மன்னர் வெளியிடும் அறிவிப்பே, அதாவது சமய விவகாரத்தில் மன்னர் வந்து தவறு இழைக்க மாட்டார் என்று மன்னர் வெளியிடும் அறிவிப்பே இந்த தவறுபட ஆணையாகும். அடுத்து வந்து உரையாடலின் விளைவாக அக்பர் தீன் இலாஹி என்ற புதிய சமயத்தை தோற்றுவித்தார். அக்பர் வந்து தீன் இலாஹினா தெய்வீக சமயம், தெய்வீக கோட்பாடு என்ற புதிய மதத்தை உருவாக்கியிருப்பார். இந்த மதம் வந்து அக்பர் காலத்தில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்க இதை பின்பற்ற மாட்டாங்க. அடுத்து கட்டிடக்கலையில் பார்க்க முகலாயர்களில் வந்து முக்கியமான கட்டிடக்கலைகள் நிறையா இருக்குது. அதில் வந்து அக்பர் காலத்தில் ஹுமாயூனுக்கு கல்லறை கட்டினது யாருன்னு பார்த்தோமாக்கு அக்பர். ஹுமாயூன் கல்லறை கட்டியவர் யார்? அக்பர். இது அந்த கொஸ்டினாக வச்சுக்கோங்க. அடுத்து பதேபூர் சிக்ரியில் பல அழகிய கட்டடங்கள். பதேபூர் சிக்ரி யார்? அது அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகரம். அடுத்து புலந்தர் வாசா, இது பதேபூர் சிக்ரியின் நுழைவு வாயில். இதை கட்டினது யாருன்னு பார்த்தோமாக்க அக்பர். அடுத்து அக்பருக்கு பின் ஆட்சிக்கு வந்த ஜஹாங்கீர் சிக்கந்தரா என்ற இடத்தில் அக்பரின் கல்லறையை கட்டினார். அக்பரின் கல்லறையை கட்டியவர் யாருன்னு பார்த்தோமாக்க ஜஹாங்கீர். ஹுமாயூனுக்கு கல்லறை கட்டினது வந்து அக்பர். ஜஹாங்கீருக்கு கல்லறை கட்டினது, அதாவது அக்பருக்கு கல்லறை கட்டியது ஜஹாங்கீர். எந்த இடத்துலன்னு பார்த்தோமாக்க சிக்கந்தரா. அடுத்து ஷாஜஹான் காலத்தில் முகலாய கட்டடக்கலை புகழின் உச்சத்தை அடைந்தது. முகலாயர் காலத்தில் கட்டடக்கலை யாருடைய காலத்தில் உச்சத்தில் இருந்ததுன்னா ஷாஜஹான் காலத்தில் தான் உச்சத்தில் இருந்துச்சு.
இவருடைய காலம்தான் கட்டிடக்கலையின் பொற்காலம் என்று சொல்கிறான். யார்? ஷாஜகானுடைய காலம் தான் முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்ட மிகச்சிறந்த கட்டடம் தாஜ்மஹால். அடுத்து இது வந்து அர்ஜுமன் பானு பேகம் என்ற இயற்பெயர் கொண்ட அவரது மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக ஆக்ராவில் யமுனை நதியோரத்தில் கட்டப்பட்டது தான் இந்த தாஜ்மஹால். எந்த நதின்னு பார்த்துங்க, யமுனை நதி. யார் கட்டினா? ஷாஜகான் மும்தாஜின் நினைவாக கட்டியிருப்பார். அது தாஜ்மஹாலின் கட்டுமான பணியை ஒருங்கிணைத்து தந்தவர் யாருன்னா உஸ்தாத் அகமது லஹாரி. வச்சுக்கோங்க, தாஜ்மஹால் கட்டுமான பணியை ஒருங்கிணைத்து தந்தவர் யாருன்னு பார்த்தவாக்க உஸ்தாத் அகமது ஹவாரி. அடுத்து வந்து தாஜ்மஹாலின் கட்டுமான பணியை சாதுல்லா கான் என்ற அதிகாரி மேற்பார்வையிட்டார். சாதுல்லா கான் என்ற அதிகாரி தான் மேற்பார்வையிட்டார். இது வந்து வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது, இது அனைவருக்கும் தெரிஞ்சது. இப்பளிங்கு கற்கள் எங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா மெஹர்ரானா என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்டது தான். இந்த வெள்ளை பளிங்கு கல் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து செங்கோட்டை, இதெல்லாம் யார் கட்டணும் பார்த்து? செங்கோட்டை, ஜும்மா மசூதி, இதெல்லாம் யார் கட்டணும்னு பார்க்க ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்து அவருடைய காலத்தில் மோதி மசூதி, முத்து மசூதி, திவானி ஆம் போன்றவை இவரது காலத்தில் கட்டப்பட்ட பிற கட்டடக்கலையாக. ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது யாருன்னு பார்த்தோமாக செங்கோட்டை, ஜும்மா மசூதி, இதெல்லாம் ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது. மேலும் என்னென்ன கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோமாக்க மோதி மசூதி, முத்து மசூதி, திவானி ஆமு, இதெல்லாம் இவருடைய காலத்தில் கட்டப்பட்டது. இந்த செங்கோட்டை படத்தில் இருக்க செங்கோட்டை கட்டினது யாருன்னு பார்த்தோமாக்க ஷாஜகான். அடுத்து இலக்கியங்கள் பார்த்தோமாக்க முகலாயர் காலத்தில் தார்க்-இ-ரஷீதி என்ற நூலை மிர்சா ஹைதர் என்பவர் எழுதினார். இந்த நூலாசிரியர் இதை வச்சுக்கோங்க. தார்க்-இ-ரஷீதி என்ற நூலை எழுதியவர் மிர்சா ஹைதர். அடுத்த முக்கியமான நூலை பார்ப்போம். ஜஹாங்கீர் வந்து துசுக்-இ-ஜஹாங்கீரி என்ற சுயசரிதை நூலை எழுதினார். ஜஹாங்கீர் வந்து தனக்குத்தானே சுயசரிதை நூலை எழுதியிருப்பார். அதே மாதிரி பாபரும் தனக்குத்தாக பாபர் நாமா என்ற நூலையும் எழுதியிருப்பார் சுயசரிதையாக. அடுத்து அப்துல் ஹமீது லஹோரி எழுதிய வந்து பாதுஷா நாமா என்ற நூலும், அடுத்து இனாயத் கான் எழுதிய ஷாஜகான் நாமா என்ற நூலும் ஷாஜகானின் ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. அடுத்து மிர்சா முகமது கான் எழுதிய ஆலம்கீர் நாமா வந்து அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தை பற்றி சொல்லும். அதாவது முதல் 10 ஆண்டுகால ஆட்சியை பற்றி சொல்கிறதா இந்த ஆலம்கீர் நாமா. இந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோமாக்க மிர்சா முகமது கான். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க இந்த பாக்ஸ் பாருங்கள். தாஜ்மஹாலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு. யுனெஸ்கோ வந்து தாஜ்மஹாலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. எந்த வருஷம்னு பார்த்தோமாக்க 1983. இது ஏன் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அடுத்து இசைக்கலை வந்து முகலாயர் மன்னரான அக்பர் ஆட்சி காலத்தில் இசைக்கலை முக்கியத்துவம் பெற்றது. அப்போ தானே இசைக்கலை குவாலியர் சேர்ந்த தான்சென் இசைக்கலைஞராக இருப்பார், படிச்சிருப்பார். அடுத்து நக்காரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் அக்பர் வல்லவராக திகழ்ந்தார். நக்காரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோமாக்க அக்பர். அடுத்து இவரது அரசவையை மியான் தான்சேன் என்ற இசைக்கலைஞர் அலங்கரித்தார். இதை படிச்சிருப்பான். அக்பர் காலத்தில் இருந்த இசைக்கலைஞர் யாருன்னு பார்த்தோமாக்க தான்சேன். அடுத்து ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் காலத்தில் இசைக்கலைஞர்கள் அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டன. இந்த பாக்ஸை பார்ப்போம். பாபர் நாமா இந்நூல் பாபரால் எழுதப்பட்டது. எந்த மொழியில் எழுதியிருக்காருன்னா துருக்கி மொழியில் எழுதியிருப்பார். இது வந்து ஒரு சுயசரிதை நூல். தாம் சந்தித்த வெற்றிகள் தோல்விகள் போன்றவற்றையும் அக்காலத்தைய இந்திய சமூக சமய நிலையையும் தாவரங்கள் விலங்குகள் பற்றியும் இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்நூலை அக்பரின் வேண்டுகோளுக்கிணங்க அப்துல் ரஹீம் பாரசீக மொழிபெயர்த்தார்.
பாபர் வந்து பாபர் நாமாவை துருக்கி மொழியில் எழுதியிருப்பார். அதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தோமாக்க அப்துல் ரஹீம். யாரோடைய வேண்டுகோளுக்கு இணங்க மொழிபெயர்த்தார்னா அக்பரோட வேண்டுகோளுக்கு இணங்க. அடுத்து வில்லியம் எர்னிக்ஸ் லைடன் ஆகியோரால் இந்நூல் ஆங்கிலத்திலேயும், அடுத்து பாவட்டி கோட்லி என்பவரால் பிரெஞ்சு மொழியிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன் வச்சுக்கோங்க, பாபர் நாமாவை எழுதினது பாபர், துருக்கி மொழியில் எழுதியிருப்பார். அடுத்து ஓவியக்கலை. ஓவியக்கலை வந்து மீர் சையது அலி, அப்துல் சமது ஆகிய இரு ஓவியர்கள் இருந்திருப்பாங்க. அடுத்த முக்கியமான வந்து பார்க்க பஸ்வான், மிஸ்கினா, தஸ்வந்த் ஆகிய ஓவிய கலைஞர்களையும் ஆதரித்தார். தஸ்வந்த் என்பவர் யாருன்னு பார்த்தோமாக்க அவர் வந்து ஒரு ஓவிய கலைஞர். இது முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. தஸ்வந்த் என்பவர் யாருன்னு பார்த்தோமாக்க இவர் வந்து ஒரு ஓவியர். அடுத்த முக்கியமான பயன் பார்த்தோமாக்க ஜஹாங்கீர் காலத்தில் ஓவியக்கலை புகழின் உச்சியை அடைந்தது. கட்டடக்கலையில் புகழின் உச்சியை அடைந்தது யாரோடைய காலத்தில் இருந்து பார்த்தோமாக்க முகலாயர் காலத்தில் ஷாஜகான் காலத்தில் தான் கட்டடக்கலை உச்சத்தை பெற்றுச்சு. அதான் கட்டடக்கலை முகலாயர்களின் கட்டடக்கலையின் பொற்காலம்னு யார் சொல்கிறோமா ஷாஜகான் சொல்லுவோம். அதே மாதிரி ஓவியக்கலை யாருடைய காலத்தில் புகழின் உச்சி அடைஞ்சுன்னா ஜஹாங்கீர் காலத்தில் தான் ஓவியக்கலை உச்சத்தை அடைந்தது. இந்த பயணியாக வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான செருகேடுகள்னால் ஆல்பம் தயாரிக்கும் முறை வந்து முகலாயர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டன. ஆல்பம் தயாரிக்கும் முறையை உருவாக்குனது யாருன்னா முகலாயர்கள் காலத்தில் தான் இது உருவானது. இந்த பாக்ஸை பாருங்கள், முக்கியமானது. முகலாயர் மன்னரான பாபர் இந்தியாவில் முதலில் பீரங்கி படையை அறிமுகப்படுத்தப்பட்டது. பீரங்கி படை எப்போ ஃபஸ்ட்டு பானிபட்டு போர் எப்போன்னா 1526 இப்போ நடக்கும். இந்த போர் வந்து பாபருக்கு இப்ராஹிம் லோடிக்கு நடக்கும். இந்த போரில் தான் பாபர் வெற்றி பெற்று முகலாயர் ஆட்சியை இந்தியாவில் நிறுவுவார். இதில் பாபர் வெற்றி பெற முக்கிய காரணம்னு என்னன்னு பார்த்தோமாக்க பாபர் பயன்படுத்திய பீரங்கி படை தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா பாபர் படை வந்து சின்னது, இப்ராஹிம் லோடி படை வந்து பெருசு. அந்த பெரிய படையே வந்து இவர் வென்றிருப்பார். எதை பயன்படுத்தினா அந்த பீரங்கியை பயன்படுத்தி இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருப்பார். இந்தியாவில் வந்து முகலாயர் ஆட்சியை நிறுவியிருப்பார். இது இந்தியாவின் படையமைப்பில் புதிய மாற்றத்தை உருவாக்கியது. இவருடைய துலுக்மா என்ற போர் முறை மராத்தியரின் கொரில்லா போர் முறைக்கு அடிப்படையாக அமைந்தது. மராத்தியர்கள் பின்பற்றிய போர் முறை என்னன்னா கொரில்லா போர் முறை. அந்த போர் முறைக்கு அடிப்படையாக இருந்தது என்று பார்த்தோமாக்க பாபருடைய துலுக்மா என்ற போர் படை தான் அதற்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கு. அடுத்து இந்திய பண்பாட்டிற்கு முகலாயர்களின் கொடை. என்னன்னு பார்த்தோமாக்க முகலாயர் காலத்தில் அரேபிய, பாரசீக, துருக்கிய மொழிகள் வளர்ச்சி பெற்றன. அரேபிய மொழி, பாரசீக, துருக்கிய மொழிகள் வளர்ச்சி பெற்றது. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க அக்பரது நில வருவாய் முறை, ஜப்தி முறை பிற்காலத்தில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்களின் நில வருவாய் முறைக்கு முன்னோடியாக திகழ்ந்தது சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்பர் அவையில் இருந்தவர் குவாலியரைச் சேர்ந்த இசைக்கலைஞரான தான்சேன் இடம்பெற்றிருந்தார். அக்பர் அவையில் இடம்பெற்றிருந்த இசைக்கலைஞர் யார்? தான்சேன். யோசிச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு. பிற்காலத்தில் எழுந்த இந்திய இசையின் பரிணாம வளர்ச்சிக்கு இவர் வித்திட்டார். பிற்காலத்தில் இருந்த இந்திய இசைக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோமாக்க அக்பர் அவையில் இருந்த தான்சேன். அடுத்த பாயிண்ட் முக்கியமானது பார்த்தோமாக்க ஜஹாங்கீர் மனைவியான நூர்ஜஹான் ரோஜா இதழ்களான வாசனை திரவியத்தை அறிமுகப்படுத்தினார். ரோஜா இதழை வச்சு வாசனை திரவியத்தை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தோமாக்க நூர்ஜஹான் யாருன்றா ஜஹாங்கீரோட மனைவி. அடுத்து முகலாயர்களின் வாணிகத்தில் இத்திரவியம் முக்கியத்துவம் பெற்றது. முகலாயர் வாணிகத்தில் இத்திரவியம் தான் முக்கியத்துவம் பெற்றது. அடுத்து பிரியாணியை அறிமுகப்படுத்தின யார்? முகலாயர்கள் தான். பிரியாணியையும் அடுத்து மைதாவிலான உணவு வகை
இந்த புரோட்டா இது சொல்கிறோம்ல மைதாவிலான உணவு வகையிலேயே அறிமுகப்படுத்தியது யாருன்னா இந்த முகலாயர்கள் தான். அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க காஷ்மீரில் உள்ள நிசாத் பாக், அடுத்து லாகூரில் உள்ள சாலிமர் தோட்டம், அடுத்து பஞ்சாபில் உள்ள பங்சோர் தோட்டப்பூங்கா ஆகியவை இந்தியாவிற்கு முகலாயர்களின் கொடையாகும். அவை இன்றளவும் நிலைத்துள்ளன. இந்த ஏன் வச்சுக்கோங்க. நிசாத் பாக் தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது கேட்கலாம், கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம். நிசாத் பாக் எங்கே இருக்குன்னா காஷ்மீரில் இருக்குது. அடுத்து சாலிமர் தோட்டம் எங்கே இருக்குன்னா லாகூரில் இருக்குது. அடுத்து பங்சோர் தோட்ட பூங்கா இது எங்கே இருக்குன்னா பங்சோர் பஞ்சாபில் இருக்குது. ஆகியவை இந்தியாவிற்கு முகலாயர்களின் கொடையாகும். அடுத்து ஜஹாங்கீர் காலத்தில் நீதிச்சங்கிலி முறை பின்பற்றப்பட்டது. நீதிச்சங்கிலி முறையை பின்பற்றினா ஃபஸ்ட்டு ஜஹாங்கீர். இது முக்கியமானது, அடிக்கடி கேட்ட கொஸ்டின். நீதிச்சங்கிலி முறை யாருடைய காலத்தில் வராங்கன்னா ஜஹாங்கீர். பிற்கால நீதி வழங்கும் முறைக்கு இது வழிகோலியது. அவ்வளோதான். இதுதான் 12ஆம் வகுப்பு அறிவியலும் இந்திய பண்பாடு என்ற புத்தகத்தில் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடையில் கொடுத்துள்ள முகலாயர்களை மட்டும் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.